Good morning students. Welcome to your social class. ஸோ நம்ம பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸில் தேர்ட் லெசன் மணி அண்ட் கிரெடிட்டு. ஸோ இந்த மணி அண்ட் கிரெடிட் லெசனில் நம்மளுக்கு பிகினிங்கில் நிறையா டாபிக்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம ரெடியூஸ்ட் போர்ஷன் இருக்கிறதுனால நம்ம ரெடியூஸ் பண்ணது போக நமக்கு எவ்வளோ சிலபஸ் இருக்கோ அந்த கண்டென்ட்டை மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் பார்த்திங்க அப்படின்னா அபவுட் மணி, வாட் இஸ் மணி அண்ட் தென் வாட் இஸ் கிரெடிட். சரியா? இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மெயினாக நம்மளோட எக்கனாமிக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன்னு சொல்லலாம். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மணி அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதை பார்ப்போம். ஸோ மணி அப்படின்றது ஃபார்ம் ஆனது ஃபஸ்ட்டு பிகினிங்கில் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்ற ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்றது வந்துட்டு குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் குட்ஸ். ஸோ குட்ஸை வந்து கொடுத்து தான் இன்னொரு குட்ஸை வாங்கினாங்க. ஸோ அது நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் அப்படின்றது எல்லா கண்ட்ரிக்கும், எல்லா சுச்சுவேஷனுக்கும், எல்லா வகையான ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து சூட்டபிளான ஒரு மெத்தடாக இல்லை. ஸோ அதனால் இன்னொரு மெத்தடை கண்டுபிடிக்க நினச்சாங்க. அதுக்காக தான் இந்த காயின்ஸ் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ காயின்ஸுக்கு அவங்க மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ மெட்டல்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிக்கவும் அதோட ரிசோர்ஸ், மெட்டலோட ரிசோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் மெட்டல் அப்படின்றத ஸ்டாப் பண்ணிவிட்டு கரன்சி, பேப்பர் கரன்சி அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இந்த பேப்பர் கரன்சி தான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜென்ரலாக வேர்ல்டு வைஸு அக்செப்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து மாறுச்சு. ஸோ தட் இஸ் நோன் அஸ் மணி. ஓகேயா? ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மணி அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அமெரிக்காவில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை டாலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் வந்துட்டு அந்த மணியோட வேல்யூ அப்படின்றது வந்துட்டு மாறும். சரியா? அப்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ருப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 100 ருப்பி, 1000 ருப்பி, 2000 ருப்பின்னு தானே சொல்லுவோம். இப்போ இந்த ருப்பி அப்படின்றது நம்மளோட இந்தியாவோட மணி சிஸ்டம். ஸோ இந்த மணி அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணுறதுல யார் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ a government has the responsibility to regulate money supply and oversee the monetary policy. இப்போ வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத சொல்லியாச்சு. நம்மளோட கண்ட்ரி தான் ரெஸ்பான்சிபிள் இந்த மணியை வந்து அச்சடிக்கிறதுக்கு, அதாவது அந்த பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ பணம் வேணாலும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாமா? நம்ம வந்து என்ன பிரிண்ட்டு தானே பண்ண போகிறோம் அப்படின்னா பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம பீப்புளோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் பெர் இயருக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்க வந்து பிரிண்ட் பண்ண முடியுமே தவிர நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே பிரிண்டிங் அப்படின்ற ப்ராசஸை பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ hoarding of money must be avoided at all cost of country's economy. So only then money can be saved in the banks. ஸோ அதனால தான் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே எச்சரிக்கை ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஸோ அதான் வந்து இந்த டூப்ளிகேட் மணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது திருட்டு பணம், பிளாக்கில் வந்த கூட பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே பிரிண்ட் பண்ணிடக்கூடாதுன்றக்காக தான் சில வேரியேஷன்ஸ் இருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மணிக்கும் இல்லை மற்றவங்க வந்து பிரிண்ட் பண்ணதுக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ a major portion of the savings in the banks are used for the development of industries, economic growth and then welfare of the poor people. ஸோ இந்த மாதிரி நிறையா பர்பஸஸை மீன் பண்ணி தான் மணி அப்படின்ற ஒரு சிஸ்டமே கொண்டு வராங்க. ஸோ இது வந்து நம்மளோட கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம மேஜராக சொல்கிறத காட்டிலும் இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட்க்கும் மெயினாக ஃபார் த பர்பஸ் ஆஃப் த புவர் பீப்புள். சரியா? இதுதான் மெயினான விஷயமாக வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது all major and important banks were nationalized in the year 1969 in India.
ஸோ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெகுலேட்ஸ் த சர்க்குலேஷன் ஆஃப் கரன்சி இன் இந்தியா. அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே யார் மூலம் தான் சர்வேக்கில் கொண்டு வருவாங்க அப்படின்னா த்ரூ த பேங்க்ஸ் மூலமாக தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கரன்சி அப்படின்றது வந்து நம்மளோட புழக்கத்துக்கு அப்படின்றது வரும். ஸோ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்டட் இட்ஸ் ஆப்ரேஷன் ஆன் 1st April 1935. சரி, 1935 டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு. இட் வாஸ் பெர்மனெண்ட்லி மூவ்டு டு மும்பை ஃப்ரம் த இயர் 1937. ஸோ மும்பைலேருந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க 1937. ஸோ RBI வாஸ் நேஷனலைஸ்ட் இன் 1949. ஸோ 85% ஆஃப் printed currency is led for circulation. ஸோ printed currencyயில் 85% வந்துட்டு சர்க்குலேஷனில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு த ஸ்டாட்டிக்ஸ் அவைலபிள் as on August 2018, currency worth on 19 lakh crore are in the circulation. ஸோ 2018 சர்வேல வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கரன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்லி 19 lakh crore வந்து சர்க்குலேஷனில் தான் இருக்குது. அதாவது த்ரூ த பேங்க்ஸ் மூலமாக வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய சேலரி இல்லை அப்படின்னா லோன்ஸ் மூலமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் மூலமாக சர்வேல தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. ஸோ இன் மணி ரீப்ளேஸ்டு த பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம் பிகினிங்கில் இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த பார்ட்டர் சிஸ்டம்மை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் மணி. ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் a lot of practical issues were solved. இப்போது பார்ட்டர் சிஸ்டம்லேருந்து சேஞ்ச் ஆகி மணி அப்படின்ற ப்ராசஸ் வரும்போது நிறையா பிரச்சனைகளுக்கு இது வந்து ஒரு சொல்யூஷனாக இருந்துச்சு. ஸோ மணி ஆக்ட் இஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது வந்து ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு நம்ம சொல்லலாம். ஒரு பொருளுக்கு பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கிறதுக்காக எக்ஸ்சேஞ்சுக்காக சொல்லிக்கலாம். அண்ட் இட் இஸ் அ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகேயா. அண்ட் எ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்டு பேமெண்ட்ஸு. ஸோ வந்து ஒரு வேல்யூவும் நம்ம சொல்லலாம், நிறைய பேமெண்ட்ஸுக்கு ஒரு டிஃபர்டாகவும் நம்ம சொல்லலாம். இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டிரான்சாக்ஷன். ஸோ டிரான்சாக்ஷன் ப்ராசஸ்க்கு மணி அப்படின்றது ஒரு மெயினான ரோலாக இருக்குது. ஸோ அடுத்துக்கூடிய டாபிக்களும் இந்த சைடில் இருக்கக்கூடியது கண்ட்ரி, தென் ரைட் சைடில் இருக்கக்கூடியது கரன்சி. இந்தியா வந்து ருபின்னு சொல்லுவோம், இங்கிலாண்டில் பவுண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் என்ன கரன்சி நேமில் சொல்கிறாங்க அப்படின்ற அந்த டாபிக்களும் தான் இது. ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு மணி அப்படின்றது வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ வாட் இஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது மணி ஷுட் பி அக்செப்டட் லிபரலி இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன் அ கண்ட்ரி. இப்போ ஒரு பொருளை கொடுத்து அப்படி வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ 100 ரூபா அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அதோடய வேல்யூ வந்துட்டு ஒன்று தான். 1 ரூபினாலும் அதோட வேல்யூ ஒன்று தான், 5னா ஒன்று தான். அப்போ த்ரூ அவுட் த கண்ட்ரி மணியோட வேல்யூ ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ் த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு மெத்தடாக இருக்குது. அடுத்தது யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ மணி ஷுட் பி த காமன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் யூனிட் ஆஃப் கேல்குலேட்டிங் அ கண்ட்ரிஸ் டோட்டல் கன்சியூமர் குட்ஸ் ப்ராடக்ட்ஸ் சர்வீஸ் எக்ஸெட்ரா. ஸோ நம்ம எல்லா கண்ட்ரியோட மணி வந்து உள்ள சர்வைவல் விட்டோம் அப்படின்னா தெர் வாஸ் அ கன்ஃபியூஷன். சரியா, அதுக்காக காமனாக இந்த மணி அப்படின்றது யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ புக் காஸ்ட் 50 rupees, it means that price of goods is 50. It means the price of book is equal to 50 units of money. இப்போ இங்கே புக்ஸோட வேல்யூ அந்த ஒரு புக்கோட வேல்யூ வந்து 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 50 யூனிட்ன்றது அந்த மணியோட வேல்யூ. அப்போ எல்லாமே அக்செப்டபிளான ஒன்றா இருக்குது. ஸோ மணி இஸ் யூஸ்டு டு மெஷர் த ரெக்கார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இன் அ கண்ட்ரி. அடுத்தது a store of value. So money is used as a store of purchasing power. It can be used to finance future payments. ஸோ இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய மணியோட வேல்யூ அப்படின்றது ஃப்யூச்சருக்கு வந்து யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கிரெடிட். ஸோ கிரெடிட் அப்படின்றது வந்துட்டு ஃபார்ம்ஸ் அவைல் கிரெடிட் டியூரிங் மான்சூன்ஸ் ஃபார் பையிங் சீட்ஸ், அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ். ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்மால் என்டர்பிரினர்ஸ் நீட் கிரெடிட் ஃபார் தேர் நீட்ஸ். ஸோ ஈவன் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசீவ் கிரெடிட் டு டேக் அப் தேர் நியூ ப்ராஜெக்ட்ஸ். அப்போ கிரெடிட் அப்படின்றது கடன். ஸோ கடன் அப்படின்றத வாங்கி தான் நிறையா பேர் வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒன்று கொடுப்பாங்க. அடுத்தது கிரெடிட் இஸ் அவைலபிள் ஃப்ரம்.
ஸோ இந்த கடன் அப்படின்றத எங்கேருந்துலாம் வந்து வாங்கிக்கிறாங்க காமன் நம்மளோட சிட்டிசன். ஸோ ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் லைக் நேஷ்னலைஸ்ட் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ த்ரூ த பேங்க்ஸ் மூலமாக நம்ம கிரெடிட் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஃபினான்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். அதே மாதிரி மைக்ரோ கிரெடிட் இஸ் ரிசீவ்டு த்ரூ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ அப்போ பெண்களுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோன்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. வீட்டில் அம்மா அதுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு சிஸ்டம் மூலமாக லோன்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே இந்த ஸ்மால் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் வந்து வந்துடும். ஸோ இவங்க எல்லாமே வந்து யாராக இருக்காங்க அப்படின்னா கிரெடிட் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. As far as nationalized banks, the cooperative banks are concerned, the interest to credit the comparatively lesser than there is a guarantee for the blooded goods. So informal financial institutions. So informal financial institutions are easily approachable to the customers with the flexible procedures. ஸோ இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் கவர்மெண்ட்ஸ் பேங்க்ஸில் வந்து வாங்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் தேர் ஆர் இஷ்யூஸ் லைக் த சேஃப்டி ஆஃப் ஐட்டம்ஸ் பிளட்ஜ்டு, ஹை ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டு மோட்ஸ் ஆஃப் ரெக்கவரி. ஆனால் கம்பேர் பண்ணும்போது இப்போ கவர்மெண்ட் பேங்க்கில் வாங்கக்கூடிய லோன்ஸுக்கும் இப்போ ப்ரைவேட்டில் வாங்கக்கூடிய லோன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் லோன்ஸோட அவைலபிலிட்டி அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே ஜாஸ்தி கொடுக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா நிறையா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கூட வச்சு கூட கொடுக்குற சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஸோ பீப்புள் who live in the particular place or those who are involved in a certain work join together as a group and start saving. So these are called as the self-help groups. So the nationalized banks provide helps to these groups through micro credit. So credit given through self-help groups for street vendors, fishermen, especially women and the poor, really make a difference in their life. ஸோ இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாக வந்துட்டு யாருக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து வேணும், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் மூலமாக அதாவது கடனாக வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த informal financial institutions. So in Tamil Nadu, all the banks have 10,612 branches across the state. They carry on a total transaction of around 15 lakhs crore rupees during the financial year 2017 to 2018. அப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே எவ்வளோ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த கிரெடிட் மூலமாக ஃபினான்ஷியல் இயரில் அதாவது 2017 18 நியர்லி 15 lakhs crore வந்து இது மூலமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு மணி அண்ட் கிரெடிட் லெசனில் இருக்கக்கூடிய டாபிக்ஸு. நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.